பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பில் இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். ஒன்னே ஒன்னு சொல்றேன், இந்த கல்யாணத்துக்கு எங்க குடும்பத்துல இருந்து நாங்க யாருமே வரமாட்டோம். என்ன அப்படி பாக்குறீங்க? அந்த வீட்டுல பொண்ணு கொடுக்கத்தான் நீங்க பயப்படணும். ஆனா பொண்ணு தானே எடுக்க போறீங்க. எடுக்கலாம் எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம், ஒன்னும் தப்பே இல்ல. பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுன்னா அது நம்ம பொண்ணாயிர போகுது. என்ன நான் சொல்றது? ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நாங்க கிளம்புறோங்க. சரி, போயிட்டோம். வரேங்க. வாங்க. வரேம்மா, ரொம்ப சந்தோஷம். என்னங்க இது? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? உங்க மனசாட்சி படிதான் பேசுனீங்களா? கல்யாண விஷயத்துல பொண்ணை பத்தி, அதுவும் யாரோ ஒரு பொண்ணை பத்தி கேட்டா கூட நல்ல விதமா தாங்க சொல்லுவாங்க. நீங்க என்னடான்னா இப்ப கூட அந்த பொண்ணை பத்தி நல்ல பொண்ணுன்னு தானே சொன்னேன், கெட்ட பொண்ணுன்னு சொல்லலையே. அந்த பொண்ணும் நல்ல பொண்ணு தானே. அதுக்காக பொண்ணோட தகப்பனை பத்தி இப்படி தாறுமாறா? ஏய் நிறுத்துடி, என்னடி தப்பா பேசுன? என்ன பேசுன? என் மனசுல உள்ளதா ஒளிவு மறைவு இல்லாம சொன்னேன். இது தப்பா? இதுல என்ன தப்பு? இன்னும் சொல்ல போனா உண்மையிலே உன் அண்ணன்களை பத்தி இன்னும் நிறைய சொல்லிருக்கணும். நான் பேசினா? பேசலையே. அதை விடு. அந்த பொண்ணு வந்தனா ஒரு பையனோட அடிக்கடி ரெஸ்டாரண்ட் பார்க்குன்னு சுத்துறாள்ல, அத சொன்னேனா? இதெல்லாம் மாடர்ன் லைஃப்ல சகஜம் தான் நான் சொல்லல. ஒரு பொண்ணோட கல்யாணத்தை கெடுக்கிறது இல்ல என் நோக்கம். சரி, உங்களுக்கு அந்த நோக்கம் இல்லைன்னு வச்சுக்குவோம். ஆனா வரப்போற சம்பந்திய பத்தி
இப்படி பயமுறுத்தினா சம்மந்தம் பண்றதுக்கு யோசிக்க மாட்டாங்களா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனா ஒண்ணு, இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நீ ஜாதகத்தை கொடுத்து அனுப்பிட்ட, அதோட நிறுத்திக்கோ. அதுக்கப்புறம் பத்திரிக்கை வந்துச்சு, அண்ணன் வந்து நேர்ல அழைச்சாரு, அது இதுன்னு சொல்லி கல்யாணத்துக்கு போன அண்ணனுங்க வீட்டிலேயே போய் நிரந்தரமா தங்கிக்கணும். புரிஞ்சதா? இது பாருங்க, அவர் சொன்னதை சொல்லிட்டேன். உங்களையும் வனிதாவையும் ஒன்னா போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொன்னாரு, அவ்வளவுதான். இல்லைன்னா சொல்லுங்க, நான் மட்டும் தனியா போயிட்டு வந்துடுறேன். வேண்டானே, நீங்க எதுக்கு தனியா போகணும்? அண்ணன் தான் சொல்லிட்டாரு, நானும் வனிதாவும் போயிட்டு வந்துடுறோம். என்ன வனிதா? என்ன வனிதா, இவ்வளவு நேரம் ராமாயணம் கேட்டுட்டு சீதைக்கு சித்தப்பன் சொல்றீங்களே? என்ன ராமாயணம் எப்போ சொன்னேன்? இனிமே நான் உங்ககிட்ட பேசணும்னா டேப் ரெக்கார்டரை கையில வச்சுக்கிட்டு தான் பேசணும் போல இருக்கு. நான் அக்கா கிட்டே சொல்லிடுறேன். அக்கா, நாளைக்கு புதுசா 10 பிள்ளைங்க சேர்றாங்க. காலையில சலங்க பூஜை. முதல் நாளே நான் இல்லைன்னா பசங்க அப்செட் ஆயிடுவாங்க. என்னால போக முடியாதுக்கா. ஏங்க, நீங்க வேணா போயிட்டு வந்துருங்களேன். என்ன வனிதா, அண்ணன் தான் தெளிவா சொல்லிட்டாரு, சதாபிஷேகத்துக்கு தனியா போக கூடாது, ஜோடியா தான் போய் ஆசீர்வாதம் வாங்கணும்னு. என்ன பண்றது? ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. பிரவீன், நந்தினி, அப்பா, நாளை காலையில நீங்க 2 பேரும் எந்த ப்ரோக்ராமும் வச்சுக்காதீங்க. ஏன்பா? ஒரு சதாபிஷேகத்துக்கு போகணும். சதாபிஷேகமா? யாருக்கு? நம்ம சொந்தக்காரங்களுக்கா? இல்ல, பெரியப்பாவோட ஃப்ரெண்ட், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். அப்பா, இந்த தெரியாதவங்க வீட்டு விசேஷத்துக்கு பெரியவங்க போகாம சின்னவங்களை அனுப்புற கொடுமை இருக்கேப்பா. அங்க போய் யாரை பார்த்து சிரிக்கிறது கூட தெரியாதுப்பா. நான் இந்த ரிஸ்க் எடுக்க தயாரில்ல. நந்தினி இதுக்கு ஒத்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏம்மா? இல்ல மாமா, நாளைக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு, அதான் வர மாமா. ஏமந்தா, என்னால என் ப்ரோக்ராமை யாருக்காவும் மாத்திக்க முடியாது. அது மட்டும் இல்ல, அந்த 10 குழந்தைகளை தேடி நான் எப்படி இன்ஃபார்ம் பண்றது? சிலருக்கு போன் கூட கிடையாது. அவங்க வந்து ஏமாந்து போயிடுவாங்க. முன்னாடியே சொன்னாலும் பரவாயில்ல, திடீர்னு ப்ரோக்ராம் சொன்னா எப்படி? அண்ணி, அந்த இன்விடேஷன் கொடுங்க. அண்ணன் தான் சொல்லிட்டாரு, நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். சதாபிஷேகத்துக்கு நான் போயிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு வந்தாலும் அண்ணன் சந்தோஷப்படுவார். ஆனந்த், ஹே, ஒரு சேட் நியூஸ்டா. சேட் நியூஸா? என்னாச்சு? ஹே, கம் ஆன், டெல் மீ. ஹே, சொல்டா. உள்ள செலக்ஷன் கமிட்டி மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. சரி. ஹைதராபாத் மேட்சுக்கு யார் போறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதானா? நான் தானே செலக்ட் ஆயிருக்கேன். இல்லடா, உன்னை செலக்ட் பண்ணல. என்னது? நான் செலக்ட் ஆகலையா? நோ, உனக்கு ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஹே, நான் எப்படி செலக்ட் ஆகாம இருப்பேன்? உனக்கு 4 ஓட்டும், கார்த்திகேயனுக்கு 4 ஓட்டும் கிடைச்சிருக்கு. ஹே, மொத்தம் 9 ஓட்டாச்சேடா. சேர்மனோட ஓட்டை கார்த்திகேயனுக்கு போட்டாரு. நீ அப்செட் ஆகாத. என்னடா சொல்ற? என்னால எப்படி அப்செட் ஆகாம இருக்க முடியும்? என் கனவை நேஷனல் சாம்பியன் ஆகணும்னு தாண்டா. முதல்ல நான் சவுத் இந்தியன் சாம்பியன் ஆனாதான் என் கனவே நிறைவேறும். இந்த நேரத்துல போய் இப்படி நோ 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 நோ.
ரெஸ்ட் எடுத்துக்கிட. ஏய் வேண்டாம்டா. பரவாயில்ல. அனந்த், அனந்த், தலைவா, என்னடாச்சு? என்னாச்சு? ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், எழுந்துக்க. என்னாச்சு? என்னடா அது? கையில இவ்வளவு பெரிய கட்டு? ஒண்ணும் இல்லப்பா. என்னாச்சு? அங்கிள் அங்கிள் தம்பி, என்னப்பா ஆச்சு? சொல்லு. இல்ல அவன் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. ஐயோ, என்ன விவரம் நான் சொல்றேன், நீங்க வாங்க. அதான் கையில இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்காங்க. அப்படி என்ன வாங்க, பண்ணாங்க? சொல்றேன். நில்லு. என்னாச்சு? ஏதாவது கலாட்டாவா? என் பையனை எவன் இப்படி பண்ணான்? அங்கிள் தயவு செஞ்சு எமோஷனல் ஆகாதீங்க. இந்த மாதிரி எமோஷனல் ஆகி தான் ஆனந்த் அந்த பைக் கண்ணாடி உடைச்சிட்டான். என்னது? பைக் கிளாஸா உடைச்சிட்டானா? எதுக்கு? ஏன்? ஹைதராபாத் மேட்ச்ல அவன் செலக்ட் ஆகல. அந்த விஷயத்தை நான் அவன்கிட்ட சொன்னேன். அவன் கோவத்துல பைக் கண்ணாடி கையால ஓங்கி குத்தி கையில கண்ணாடியை உடைச்சிட்டானா? கிளாஸ் பீஸ் ஏதாவது கையில? இல்லங்க, அதெல்லாம் எடுத்தாச்சு. ஸ்டிச் போட்டிருக்காங்க, மெடிசன் வேற கொடுத்திருக்காங்க. நோ இஸ் ஆல் ரைட். இவன் ஸ்டேட் பிளேயர் ஆச்சே. எதுக்காக இவனை செலக்ட் பண்ணல? அங்கிள் மேபி சம் பாலிடிக்ஸ் இஸ் தேர் அங்கிள். உங்களுக்கு தெரியாது இல்ல, இப்போ பாலிடிக்ஸ் நுழையாத இடம் வேற எது இருக்கு அங்கிள்? அந்த கமிட்டில மொத்தம் 9 பேரு. அதுல 4 பேர் ஓட்டு ஆனந்துக்கும், 5 பேர் ஓட்டு கார்த்திகேயன் இன்னொரு பையனுக்கு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா பார்க்க போனா மொத்தம் 4 ஓட்டு தான் 2 பேருக்கு கிடைச்சிருந்தது. அங்கிள் கமிட்டி சேர்மன் எல்பி நாராயணன் தான் அவரோட ஓட்டை கார்த்திகேயனுக்கு போட்டாரு. அவர் மட்டும் ஆனந்துக்கு ஓட்டு போட்டிருந்தாருன்னா ஆனந்த் தான் ஹைதராபாத் போயிருப்பான். இதெல்லாம் அவரோட திருவிழா இடல் தான். சரிப்பா, செலக்ட் ஆகலனா அதுக்கு நீ இவ்வளவு எக்ஸ்ட்ரீமாவா போவாங்க? ப்ளீஸ் அங்கிள், இப்போ அவன் எதுவும் கேட்காதீங்க. அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஈவினிங் நான் வந்து பார்க்கறேன். சரி, நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. நான் கொஞ்சம் பரவாயில்ல உணர்ச்சி வசப்பட்டேன். தேங்க்யூ. நான் வரேன். தேங்க்யூ. வணக்கம் ஐயா. வணக்கம். ஏம்மா வனிதா, சதாபிஷேகத்துக்கு போனீங்களா? ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? அவர் என்னை பத்தி ஏதாவது விசாரிச்சாரா? என்னம்மா பேசாம இருக்கு? வெங்கட்ராமன் சாரோட வைஃப் பொதுவாகவே நல்லா பேசுவாங்க. சதாபிஷேகம்னா வேற சொல்லணுமா? உங்கள்கிட்ட ரொம்ப நல்லா பேசிருப்பாங்களே. இல்ல மாமா, நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகல. உங்க தம்பி மட்டும் தான் போனாரு. என்னது? நீ போகலையா? ஆமா மாமா, அன்னைக்கு டான்ஸ் ஸ்கூல்ல சலங்க பூஜை இருந்தது. அதனால என்னால போக முடியல. என்ன சொல்ற நீ? நான் எவ்வளவு தூரம் படிச்சு உங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு போனேன். எப்ப பார்த்தாலும் டான்ஸ் கிளாஸ் அதே கத்துக்கிட்டு அலறியா நீ? என்ன பாக்குற நீ? உள்ள போ. எவ்வளவு முக்கியமான ஃபங்க்ஷன் அது. நானும் உங்க அக்காவும் போக வேண்டிய ஃபங்க்ஷன். நான் பண்ணைக்கு போனனால உன்னையும் உன் புருஷனும் போயிட்டு வர சொன்னேன். நீ அங்க போகாம இங்க டான்ஸ் ஆடின, அங்க டான்ஸ் ஆடின விளக்கம் சொல்றீங்க. சதாபிஷேகம்னா அர்த்தம் தெரியுமா உனக்கு? 80 வருஷம் ஒரு மனுஷன் வாழ்ந்து பூர்ணமாகி நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற மங்களகரமான நாள். அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நமக்கு புண்ணியம். அதனாலதான் உங்களை ஜோடியா போயிட்டு வர சொன்னேன். தம்பிய நீ தனியா அனுப்பிச்சிருக்கே. பெரியவங்க சொன்னா ஏதாவது அர்த்தத்தோட தான் சொல்லுவாங்க. என்ன வேடிக்கை பார்க்க? சாவி போ. மதிக்க கூடாதா நீ?